ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட 2026ஆம் ஆண்டிற்கான தெப்ப விழா பிப்ரவரி மார்ச்சில் வரும். இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். 5 நாட்கள் திருமலா கோயில் கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்தில் சாயந்தரம் 6 to 7 போல் தெப்ப விழா ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. பிப்ரவரி 26, 27, 28, மார்ச் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 5 நாட்கள் செய்வாங்க. இதில் முதல் நாள் சாயந்தரம் ராமசித்தா லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் கோயில் உள்ளேந்து வெளியில் வந்து மாட வீதி உலா முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்தில் இறங்கி 3 ரவுண்டு தெப்ப உலா வருவார். 2ஆம் நாள் ருக்மணி கிருஷ்ணர் கோயில் உள்ளேந்து வெளியில் வந்து மாட வீதி உலா முடிஞ்சதுக்கப்புறம் புஷ்கரணி தீர்த்தத்தில் இறங்கி 3 ரவுண்டு தெப்ப உலா வருவார். மீதி 3 நாட்களும் மலையப்ப சுவாமி தாயார் அதே மாதிரி மாட வீதி உலா முடிஞ்சதுக்கப்புறம் தெப்பத்தில் இறங்குவாங்க. அதில் ஃபஸ்ட்டு டே 3 ரவுண்டு வருவாங்க, செகண்ட் டே 5 ரவுண்ட்ஸ் வருவாங்க, லாஸ்ட் டே 7 ரவுண்ட்ஸ் வருவாங்க மார்ச் 2ஆம் தேதி. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 5 நாட்களுமே பௌர்ணமியை ஒட்டி வர்ற நாட்களுங்கிறதுனால அப்படி மேலே பார்த்தா நிலாவாக இருக்கட்டும், அந்த லைட்டிங்ஸில் சாயந்தரம் நேரத்தில் சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்து படியில் உட்காந்து, ஏன்னா மற்ற நாட்கள்லாம் நம்ம அந்த ஒரு சில சைட்லாம் போகவே முடியாது, அந்த இடத்துல உட்காந்து மந்திரங்களும் அன்னமாச்சாரிய பாடல்கள் வாத்தியத்தில் வாசிப்பாங்க. தீப ஆரத்தியோட தெப்பத்தில் பெருமாளை பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆல்ரெடி தெப்ப விழா பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் டிக்கெட்ஸ் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங், கல்யாணோற்சவம், மூஞ்ச சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவாவோட ஜென்ரலாக அந்த மாதத்தில் ஏதாவது ஆனுவல் சேவா இருந்தால் புக்கிங் பண்ணிட்டு போகக்கூடியது மாதிரி இருந்தால் அதுவும் சேர்த்தே ஆப்ஷன் லாஸ்ட்டை எனேபிள் பண்ணுவாங்க, அதே சேம் டேட் அண்ட் சேம் டைமில். பட் ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் 3 நாட்கள் 26, 27, 28 பிப்ரவரியிலையும் மார்ச் 1ஆம் தேதி 2ஆம் தேதி மார்ச் மாதத்துலையும் பிரிஞ்சு வர்றதுனால மேபி ஃப்ளோட் ஃபெஸ்டிவலுக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா அப்டேட் கொடுத்து புக்கிங் எனேபிள் பண்ணலாம். பட் இது ரிலேட்டடாக டிடிடியில் அப்டேட் பண்ணதும் ஷேர் பண்ணுறேன். சேர்ந்தே ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லை தனியாக ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் ரூல் என்ன அப்படின்னா, ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவோ, கல்யாணோற்சவம், மூஞ்ச சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவாவோ இல்லை வேறு ஏதாவது ஆனுவல் சேவாவோ ரீசண்டாக 180 நாட்களுக்கு கம்மியாக அதே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதாரில் புக் பண்ணாமல் இருந்தால் நம்ம இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ 180 days டைம் கேப் 3த்துக்குமே நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க சேவா டேட்லேருந்து. அப்படி எலிஜிபிளாக இருக்கீங்க, ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் புக் பண்ண போகிறீங்கன்னா 5 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நம்ம புக் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த டே சூட் ஆகுதோ இல்லை நம்ம எந்த சுவாமியை பார்க்க விருப்பப்படுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரே ஒரு நாள் மட்டும் ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து 2 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். இது கப்பல் டிக்கெட் கிடையாது, எப்படி வேணாலும் ஜென்ரலாக நம்ம புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. ஸ்கூல் போகிற குழந்தைய இருந்தால் ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு. சங்கல்பம் செய்வாங்க, கிட்ட போய் பெருமாள் கிட்ட நம்ம சங்கல்பம் செய்துக்கலாம். அப்போது ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லுவாங்க, மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரி மஸ்ட், சுடிதார் போட்டிருந்தால் துப்பட்டா மஸ்ட்டு. 6 மணி போல் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. புஷ்கரணி தீர்த்தத்திலேயே ஆதிசங்கரர் சன்னதி இருக்கும், எதிர்த்தாப்பில் P5 நினைக்கிறேன், அந்த என்ட்ரி வழியாக அனுமதிப்பாங்க. அந்த கேலரியில் ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் டிக்கெட்ஸ் புக் பண்ணவங்க மட்டும்தான் இருப்பாங்க. கரெக்டாக லெஃப்ட் சைடில் பெருமாள் மாட வீதி உலா முடிஞ்சு கீழே இறங்குறதெல்லாம் நம்ம கிட்ட பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சங்கல்பம் செய்துட்டு தெப்ப உலா முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வந்து சுபதம் என்ட்ரி வழியாக ஜாயின் பண்ணி மூலவர் திருப்பதி பெருமாளில் JM விஜயன் வரைக்கும் சுவாமி தரிசனம் செய்துட்டு வரலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபா லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அண்ட் ஒருத்தருக்கு மட்டும்தான் புக் பண்ணுறீங்கன்னா அக்காமடேஷன் புக்கிங் லிங்க் எனேபிள் ஆகாது. மினிமம் 2 பேருக்கு புக் பண்ணிக்கிறப்போ நீங்கள் ஆன்லைன்லேயே அக்காமடேஷனும் புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 500 rupees. 180 days டைம் கேப் சேவா டேட்லேருந்து கேல்குலேட் பண்ணி எலிஜிபிளாக இருக்கீங்க, உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் பார்க்கலாம். ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் டிக்கெட் ஹோல்டர்ஸை ஒரு என்ட்ரி வழியாக அனுமதிக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் உட்காந்து முடிச்சதுக்கப்புறம் மற்ற என்ட்ரி பாயிண்ட்ஸ் வழியாக டிக்கெட் இல்லாதவங்களையும் அனுமதிப்பாங்க. வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் போட்டிருக்கீங்க, 300 ரூபா, 500 ரூபா, இல்லை கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கன், இல்லை டோக்கனும் இல்லை டிக்கெட்டும் இல்லைன்னா கூட சரி,
டிடிடியில் ஒரு சில என்ட்ரி பாயிண்ட் வழியாக நம்மளை அனுமதிப்பாங்க. அதன் வழியாக போய் உட்காந்து தெப்ப உலா பார்க்கலாம். ஸோ ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் அலாட் பண்ணி சங்கல்பம் செய்துக்கலாம். தெப்ப விழா முடிஞ்சதுக்கப்புறம் சுபதமென்ட்ரி வழியாக போய் சாமி பார்த்துடலாம். மற்ற டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்க இல்லை டிக்கெட்டே இல்லாமல் போகிறீங்கன்னா மீதி என்ட்ரி பாயிண்ட் வழியாக நம்ம தெப்ப விழா பார்க்கலாம். கோட்டா ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் இது ஒரு நாளைக்கு மேபி 250லேருந்து 300 போல் ஓப்பன் பண்ணலாம் டிக்கெட்ஸ். டிக்கெட் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் டிக்கெட்லேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. எந்த இடத்துல ரிப்போர்ட்டிங் பிளேஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே. பிரிண்ட் அவுட் மஸ்ட்டு. நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சுபதமென்ட்ரிலேயே நம்ம லக்கேஜ் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் ரூம் எதுவும் புக் பண்ணல அப்படின்னா சுபதமென்ட்ரிலேயே நம்ம லக்கேஜ் மொபைல்லாம் கொடுத்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு மறுபடியும் அங்கேயே வந்து எடுத்துக்கலாம். தெப்ப விழா முடிஞ்சதுக்கப்புறம் உடனே நம்ம தர்ஷனத்துக்கு போயிடணும். மீதி சேவை ஓப்பன் ஆகுதுல ஆர்ஜித சேவையில் இன்கேஸ் ஒரு கல்யாணோத்சவமோ ஒரு ஃப்ளோட் ஃபெஸ்டிவலோ புக் பண்ணிக்க முடியுமானா அப்படியெல்லாம் புக் பண்ணிக்க முடியாது. ஆர்ஜித சேவாலேயே நம்ம 2 சேவா புக் பண்ணிக்க முடியாது. ஏதாச்சும் ஒன்று தான் புக் பண்ணிக்க முடியும். அதுவும் அந்த 5 நாள் ஃப்ளோட் ஃபெஸ்டிவலே என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் புக் பண்ணிக்க முடியும். வேறு டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிக்கெட் அதே இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆதாரில் புக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பிப்ரவரி 26, 27, 28, மார்ச் 1ஆம் தேதி 2ஆம் தேதி திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட 2026ஆம் ஆண்டிற்கான தெப்ப விழா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெப்ப விழா நடக்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். டிடிடியில் இது ரிலேட்டடாக என்ன அப்டேட் வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.